பேரண்ட்ஸ் கவனத்துக்கு இந்த மாதிரி பேட்டரிலாம் போட்டு கிட்ஸ்க்கு டாய்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு கவனமா பாருங்க, ஸ்வைப் பண்ணிடாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். நேற்று எனக்கு இது நடந்ததுனால நான் உங்களுக்கு இன்னைக்கு அவேர் பண்றேன், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ என் பையனுக்கு வந்து ஒரு கீபோர்டு ஒன்று இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து யூஸ்வலா வந்து பேட்டரி எடுத்து போட்டு அவன் விளாண்டுட்டே இருப்பான், சரிங்களா? அதே மாதிரி நான் பேட்டரி வந்து போட்டி வச்சிருக்க மாட்டேன், போட்டுட்டு உடனே கழட்டிடுவேன். அண்ட் நியூ தான் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். ஒரு பேட்டரி வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு நான் தூக்கி போட்டுருவேன். அதே மாதிரி புது பேட்டரி தான் நான் எடுத்தேன். ஒரு 2 times யூஸ் பண்ணிருப்பேன், கலட்டி வச்சுட்டேன். நேற்று என்ன ஆச்சுன்னா விளையாண்டுட்டு அவன் வச்சுட்டு போயிட்டான். நான் போய் பேட்டரி கலட்டலான்னு பாக்குறேன், கையை செம்மையா பொத்து போச்சுங்க. உண்மையா நம்பவே மாட்டேங்க, ஸ்கின்னே பேன் ஆயிருச்சு. என்னன்னு பார்த்தா இந்த பேட்டரி வந்து அப்படியே எரிஞ்சு போய் இருந்திருக்கு. இங்க பாருங்க, தெரியுதுங்களா? எரிஞ்சு போய் இந்த இடம் மெல்ட்டே ஆயிருச்சு. இது மாதிரி 3 பேட்டரியுமே ஆயிருந்துருச்சு, ஓகேங்களா? சோ எனக்கு அது தொட்டதுமே அப்படியே ஸ்கின் செம்ம பேனு. கட்டிட்டு நான் கீழே போட்டுட்டு என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி பேட்டரி வந்து எரிஞ்சு போய் இருந்துச்சு. நல்லா யோசிச்சுக்கோங்க, கிட்ஸ் வந்து டாய்ஸ் விளையாடுறத விட இந்த பேட்டரி சைடு தான் வந்து நோண்டிட்டே இருப்பாங்க. சோ அதனால ரொம்ப கவனமா இருங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்குது, எனக்கு டே டு டே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால நான் அவேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் நான் டச் பண்ணனால போச்சு. என் பையன் யூஸ்வலா டாய்ஸ் விளையாடவே மாட்டான், இந்த மாதிரி பேட்டரி மட்டும் தான் வச்சு உள்ள போட்டு கலட்டிக்கிட்டே இருப்பான், விளையாண்டுட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாம சம்டைம் எடுத்து வாயில வச்சிருவாங்க. இதுல இருக்க ஒரு லிக்விட் லீக் ஆகி ரொம்ப ரொம்ப டேஞ்சர் கிட்ஸ்க்கு. என் பையன் அடிக்கடி இந்த விஷயங்கள் பண்ணுவான். நேத்து தான் நான் அதை யோசிச்சு பார்த்தேன், இது எவ்வளவு ஒரு சீரியஸ் இஷ்யூன்னு பாத்துக்கோங்க. கையில பட்டது உடனே பொத்து போயிருச்சுங்க, சரியான வலி. அப்புறம் தான் எடுத்து பார்க்கும்போது இந்த பேட்டரி இந்த அளவுக்கு ஆயிப்போ இருந்துச்சு. ஸோ அதனால இது எதனால நடக்குதுன்னா ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்றாங்க. அண்ட் சில நியூ பேட்டரியோட பழைய பேட்டரி ஆட் பண்ணாலும் இந்த மாதிரி ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்க மாத்தி சம்டைம் போட்டுருவீங்களா, மைனஸ் பிளஸ் இந்த மாதிரி டைமிங்ல கூட இந்த மாதிரி நடக்கும்ன்றாங்க. கண்டிப்பா கிட்ஸ் வந்து மாத்தி போடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கும் நான் நியூ பேட்டரி தான் யூஸ் பண்ணேன், ஓகேங்களா? அப்படி இருந்துமே எனக்கு இப்படி ஆயிருச்சு. ஸோ இது ரொம்ப அவேரா இருங்க, இது ரொம்ப சீரியஸ். கையில பட்டுச்சுன்னா ஸ்கின்லாம் பீல் ஆயிரும், அந்த அளவுக்கு ஹீட்டு, தொடவே முடியாத அளவுக்கு அந்த 3 பேட்டரியுமே வந்து ஹீட்டா இருந்துச்சு. எங்களால அதை ஆற வச்சுதான் அதுக்கப்புறம் நான் தூக்கி போடுறது கூட சேஃபா தூக்கி போடுங்க. குழந்தைங்க இருக்க இடத்துல எங்கேயுமே தூக்கி போட்டுறாதீங்க, ஓகேங்களா? டஸ்ட்பின் ப்ராப்பரா வந்து டிஸ்போஸ் பண்ணுங்க. அந்த டாய்ஸ்ல போட்டே வச்சிருக்கு, இதெல்லாம் பண்ணா கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கவனமா இருங்க காய்ஸ். ஏன்னு கேட்டா இது வந்து பர்ன் ஆயிடுச்சு, அப்படியே ஹாட் ஆகி மெல்ட் ஆயிருச்சு. ஸோ இது வந்து அது மட்டும் இல்லாம இந்த பேட்டரி உப்பி போயிருச்சு. ஸோ இதை வந்து வெடிக்க கூட சான்சஸ் இருக்கு. கிட்ஸ்க்கு வந்து சுத்தமா சேஃப் கிடையாது. குழந்தைங்களுக்கு பேட்டரி இல்லாம கொடுங்க, சும்மா கூட வச்சு விளையாண்டுட்டு போறாங்க. அப்படி இல்லைன்னா பேக் சைடு அந்த கேப் போட்டு அதனாலதான் வந்து ஸ்க்ரூ போடுறது கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஓப்பன் பண்ணாதல அதுமே கொடுங்க. பட் ஆனா கண்டினியூஸா பேட்டரி போட்டு வச்சீங்கன்னா அதுவுமே வந்து சேஃப் கிடையாது. ஸோ இதனால ரொம்ப கவனமா இருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவேரா இருங்க. தேங்க்யூ.